ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2023ல பப்ளிக் எக்ஸாம்ல வரக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல 3 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். If b into a equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4, find a and b அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ ஆக்சுவலா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா செட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து செட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த சம்மை எப்படி நம்ம போடுறது நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. வேல்யூஸ் கொடுத்துட்டு a and b வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பண்ணணும்னா b into a உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். b into a. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா minus 2, 3, minus 2, 4, 3, 0, 3, 0, 4, and next 3, 3, 3, 4. So b into a உடைய வேல்யூஸ் எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் a and b, அதாவது a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எடுத்து எழுதணும். ஆனா b into a ன்னு சொல்லிட்டு மொத்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்ப தனித்தனியா பிரிச்சு a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எடுத்து எழுதணும். சோ அது எப்படி எழுதணும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ. சோ b equal to set of all coordinate element of b into a, set of all coordinate first element. This is a very important to write, first element of b into a. So first element na enna அப்படி பாத்தீங்கன்னா இதுதான் first element. So answer என்னன்னா, இப்ப -2 வந்து repeated 2 times 3 times வந்தா you have to write only one time. So -2, 0 வந்து 2 times வந்திருக்கு, 1 0 எழுதிருக்கேன். 3 வந்து 2 times வந்திருக்கு, 1 time எடுத்துக்கிறேன். This is a b value. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் a உடைய வேல்யூ நம்ம எடுத்து எழுதணும். a equal to set of all coordinate first element சொன்னோம் இல்லையா? அடுத்து வந்து செகண்ட் எலிமெண்ட். ஏன்னா a வந்து செகண்ட்ல தான் இருக்கு. சோ செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் b into a அப்படின்னா இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் a equal to b equal to first element நீங்க எடுத்து எழுதுறீங்க. இப்ப a equal to, so a equal to செகண்ட் எலிமெண்ட் என்ன? 3, 4, 3, 4, இங்க 3, 4. so 3, 4. this is a ஓட வேல்யூ, this is a b ஓட வேல்யூ. ஓகேவா? so a ஓட வேல்யூ வந்து என்னன்னா 3, 4, b ஓட வேல்யூ என்னன்னா -2, 0, 3. so this is the first question. We have to move to second question. Simplify x plus 2 divided by 4y divide x square minus x minus 6 divided by 12y square. This is a question how to find the answer. So simplify சொல்லிருக்காங்க. So simplify na என்னன்னா சுருக்குக. So இத சுருக்கி நம்ம எடுத்து எழுதணும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இப்ப இத டிவைட்ல இருக்கிறத நான் மல்டிப்ளிகேஷன்ல சேஞ்ச் பண்ண போறேன். சோ சேஞ்ச் பண்ணா x plus 2 divided by 4y into 12y square divided by x square minus x minus 6. சோ டிவைட்ல இருக்கிறத நான் மல்டிப்ளிகேஷன் மாறும் பொழுது இது அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிடும் வேல்யூஸ். சோ டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டரும், நியூமரேட்டர் இருக்கிற டினாமினேட்டரும் கன்வெர்ட் ஆகும். சோ நெக்ஸ்ட் பாருங்க, x plus 2 divided by 4y into 12y square divided by, இப்ப இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் எப்படி பண்றதுன்னா x square minus x minus 6. This is a question. So இதை எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்றதுன்னா 6 வந்து எந்த டேபிள்ல போகும் பார்க்கணும். 6 வந்து இப்ப சம்டைம்ஸ் அந்த 6 டேபிள்ல வந்து 6 ones are 6. நெக்ஸ்ட் 2 டேபிள்ல வந்து எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 6 டேபிள்ல 6 ones are 6, 1 டேபிள்ல 1 6 are 6, நெக்ஸ்ட் 2 டேபிள்ல 2 3s are 6, 3 டேபிள்ல 3 2s are 6. சோ அடுத்து ஏதாவது டேபிள்ஸ்ல போகுமானா கிடையாது. இப்ப பாருங்க,
எந்த நம்பர் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைக்கணும், அதே ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்ணா -1 கிடைக்கணும். ஸோ -1 -6 -1 -6. ஸோ எந்த நம்பரை நான் ஆட் பண்ணா -1 கிடைக்கணும், அதே நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா -6 கிடைக்கணும். பாருங்க, 3 2s are 6. 3 2. இப்போ மைனஸ் இருக்கு இல்லையா, இங்கேயும் -1 இருக்கு. ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ் பண்ணா 1. 3 minus 2 1. பெரிய நம்பர் சிம்பிள் என்ன, மைனஸ். மைனஸ் அதேதான், மைனஸ் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, 3 2s are 6. ஸோ x -3 x plus 2. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ இங்க எழுதணும். x -3 x plus 2. ஸோ x plus 2 get cancelled. ஸோ 4 12 இந்த டேபிள்ல போகும்னா 2 டேபிள்ல போகும். ஸோ 2 இந்த 12 வந்து எத்தனை டைம்ஸ் போகும்னா 6 டைம்ஸ் போகும். அகைன் நான் 2 டைம்ல கேன்சல் பண்றேன். ஸோ 1 டைம், இது 3 டைம். இங்க ஒரு y இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் பண்ணா இங்க ஒரே ஒரு y மட்டும் இருக்கும். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3y divided by x minus 3. This is the answer. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 3y divided by x minus 3. So second sum இப்ப நம்ம பார்த்தாச்சு. Next வந்து third sum. Third sum, find the range and coefficient of range of the following data. This is the third sum. So how to write the answer, how to find, எப்படி find பண்றது ரேஞ்சையும் coefficient of rangeையும் இந்த டேட்டா வச்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு இப்ப இந்த சம்ல பாத்துடலாம். ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் சம். ஸோ 3 சம்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உள்ள டைப் உள்ள சம்ஸ் வந்து புக்ல வந்து நிறைய இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஏன்னா சேம் நம்பர்ஸ் வந்து தரமாட்டாங்க. ஓகேங்களா, இப்ப சம் எப்படி போடுறான்னு நம்ம பாத்துடலாம். ரேஞ்சோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா L minus S. L minus S. L is the largest value. L is the largest value. So largest number. Largest value சொல்லலாம், largest numberும் சொல்லலாம். So L largest number. இதுல எது பெரிய நம்பர், எது biggest number அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா which one is the biggest number? 125 is the biggest number. Smallest number. S is denote smallest number. அதாவது smallest value. Equal to smallest value. இதுல எதுனா 63. ஓகேவா, கரெக்டா? இப்ப ரேஞ்ச் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ரேஞ்ச் equal to L minus S 125 minus 63. இது எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? 125 63 மைனஸ் பண்ணா 2 6. So answer is 62. ரேஞ்சோட வேல்யூ என்னன்னா 62. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ ரேஞ்சோட வேல்யூ நம்ம பார்த்துட்டோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சையும் நம்ம பார்த்தலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், range L minus S divided by L plus S. So largest value minus smallest value. 125 minus 63 divided by L value 125 plus 63. So minus பண்ணா நம்ம வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா 62. So இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா என்ன வேல்யூனா 125 63 881 188. சோ இது ரெண்டுமே எந்த டேபிள்ல போகும் அப்படின்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 31 94. So 31 divided by 94. This is the answer. So coefficient of ranges 31 divided by 94. Thank you.